கோலிவுட்டை பொறுத்த வரைக்குமே 80-90 காலகட்டங்கள்ல இருந்து தற்போது வரைக்குமே 2 நடிகர்களுக்கு இடையே போட்டிகள் இருந்துட்டு இருக்கும். அப்போது எம்ஜிஆர், சிவாஜி, அதன் பிறகு ரஜினி, கமல், அதன் பிறகு அஜித், விஜய் அப்படின்னு இப்படி போட்டி நடிகர்கள் எப்போதுமே இருந்து கொண்டுதான் இருப்பாங்க. சோ தற்போது ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக அஜித் விஜய் அப்படின்னு போய் ரஜினி விஜய் அப்படின்னு மாறுச்சு. சோ அதுல இருந்தே ரஜினி சாருடைய ரசிகர்களும் தளபதி விஜய்களுடைய ரசிகர்களுமே அவ்வப்போது சண்டையிட்டுக் கொள்வது சோசியல் மீடியாக்கள்ல வழக்கமுமே ஆச்சு. சோ 2 நடிகர்களுமே அவங்களுடைய ஆடியோ லான்ச்ல இப்படி எல்லாம் சண்டை போடாதீங்க, எங்களுக்குள்ள எந்த ஒரு முன்விரோதமும் பகையுமே இல்ல அப்படின்னு சொல்லியும் கூட இவங்க ஓய்ந்த பாடல்ல. மேலும் பாத்தீங்கன்னா 2 நடிகர்களுமே அதற்கு ஏற்றாற் போல ஒரு சில விஷயங்களையுமே பண்றாங்க. சோ இந்த நிலையில சமீபத்துல பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்றார். அதன் பின்னர் ஏர்போர்ட் வந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களிடம் பத்திரிகையாளர்கள் விஜய் அவர்கள் முதலமைச்சரானதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கேள்விக்கு எந்த ஒரு பதிலுமே சொல்லாமல் சிரிச்ச முகத்தோடு கிளம்பிட்டாரு. சோ இந்த வீடியோ படு வைரலாக ஆரம்பிச்சது. மேலும் பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வெற்றி பெற்ற முதல்வர் அவர்களை சந்திக்காமல் தோல்வியுற்ற முன்னாள் முதல்வரான எம்.கே. ஸ்டாலின் அவர்களை நேர்ல சந்தித்து ஆறுதலுமே சொன்னாரு. சோ இந்த விஷயமுமே தளபதி ரசிகர்களுக்கு உறுத்தி கொண்டே இருந்தது. ஆகையால பாத்தீங்கன்னா ஒரு சில நாட்களுக்கு முன்பாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களே பத்திரிகையாளர் சந்திப்பு வைத்து அத்தனை பிரச்சனைகளுக்குமே முற்றுப்புள்ளி கொடுக்கும் விதமாக பேசியிருந்தார். இருந்தாலுமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தளபதி விஜய் அவர்களுக்கு சரியான முறையில வாழ்த்து சொல்லல அப்படின்னு தளபதி ரசிகர்கள் மீண்டுமே பிரச்சனையா ஆரம்பிச்சுட்டாங்க. சோ இந்த நிலையில பாத்தீங்கன்னா தளபதி ரசிகர்கள் மட்டுமல்லாமல் தளபதி விஜய் அவர்கள் மீதுமே சூப்பர் ஸ்டார் அவர்கள் அதிருப்தியில இருக்காரா. அது மட்டுமல்லாமல் தமிழகத்தை சேர்ந்த பல துறைகள்ல பதவி ஏற்றுள்ள ஒரு சிலர் மீது அவருக்கு அதிருப்தி இருப்பதாகவுமே தெரிவிச்சிருக்காரு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.